முதலில் தலைப்புச் செய்தி. அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு இது நல்ல பாடமாக அமையும். சுமந்திரன். இனி விரிவான செய்தி. நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டுக்காக இன்றைக்கு திரு இலுப்பிட்டிய அவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை உச்சநீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவருக்கு எதிராக சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு வாசித்து காட்டப்பட்டு அவருக்கு அது கையளிக்கப்பட்டது. அவர் தவணை கோரினார் தன்னுடைய விளக்கத்தை கொடுப்பதற்காக. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்திலே புதிய விசா நடைமுறையை அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் அதனை கைவிட்டு ஏப்ரல் 16 இருந்த நிலைமைக்கு திரும்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கொடுத்த உத்தரவு இன்றைக்கு வரைக்கும் அமுலாக்கப்படவில்லை. 2 மாதங்களுக்கு ஆகிறது, இன்னமும் அமலாக்கப்படவில்லை. ஆரம்பத்திலே பணிப்பாளர் நாயம் அவர்கள் இதனை அமுல்படுத்த முடியாது, இதில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்ற தோரணையிலே ஒரு சத்திய கடிதாசியை சமர்ப்பித்தார். அதன் பின்னர் அவருடைய அடுத்த உத்தியோகத்தர் 2 மாத காலத்துக்குள்ளே இதனை அமல்படுத்த முடியும் என்று சொன்னார். இன்றைக்கும் அவர் நேரடியாகவே நீதிமன்றத்துக்கு வந்தபோது முதலிலே 2 மாத அவகாசம் தேவை என்று சொன்னார். ஆனால் இன்ஃபர்மேட்டிக்ஸ் நிறுவனம் 48 மணி நேரத்தில் இதனை அமல்படுத்த முடியும் என்று சொன்ன பிறகு அவர் திரும்பவும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றினார். ஆகவே உச்சநீதிமன்றத்தினாலே கொடுக்கப்பட்ட ஒரு உத்தரவை இந்த விதமாக நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது பாரியதொரு குற்றம். ஆகவேதான் நீதிமன்றம் அவருக்கு எதிராக நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. எங்களுடைய சமர்ப்பணத்திலே அவர் எடுத்துக்கொண்ட இந்த மாறுபட்ட நிலைப்பாடுகளை நாங்கள் விளக்கி சொன்னோம். அது மட்டுமல்லாமல் அவருடைய தயக்கத்தையும் நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துவதற்கு சட்டமாதிபருடைய ஆலோசனை வேண்டும் என்று அவர் சொல்லுகிறதையும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்றும், ஒரு விடயத்தை நீதிமன்றம் செய்யுமாறு பணிக்கிற போது அதை செய்யாமல் இருக்கிற வரைக்கும் அவர் தடுப்பு காவலிலே வைக்கப்பட வேண்டும், சிறையிலே வைக்கப்பட வேண்டும் என்கின்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையும் வாசித்து காட்டியிருந்தோம். அதன்படி அவருக்கு அவகாசம் கொடுத்து இதற்கான விசாரணையை ஜனவரி 22 வரைக்கும் ஒத்திவைத்து இந்த விசாரணை முடியும் வரைக்கும் அவரை விளக்கமறியலிலே வைக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. உத்தியோகத்தர்கள், விசேடமாக பொது உத்தியோகத்தர்கள், அரசாங்க உத்தியோகத்தர்கள் தங்களுடைய அரசியல் எஜமான்கள் சொல்லுகிறபடி நடக்கிறவர்களுக்கு இது நல்லொரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சட்டத்தின்படி அவர்கள் செய்ய கடமைப்பட்டுள்ளதை அவர்கள் செய்ய வேண்டும். விசேடமாக நீதிமன்றம் நேரடியாக ஒரு உத்தரவை கொடுக்கிற போது அதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். தங்களுடைய அரசியல் எஜமான்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கேட்டு அவதானித்து கொண்டிருந்தால் இதுதான் அவர்களுக்கும் நிகழும் என்பது ஒரு பெரிய பாடமாக அனைத்து அரசு உத்தியோகத்தர்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்துகிற ஒரு உத்தரவாக இன்றைய உத்தரவு அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம்.